11.5% அதாவது 8% வளர்ச்சியை கண்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அது மட்டுமில்லாமல் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மிகுந்த கடுமையான சூழலிலே பணபலத்தையும் படைபலத்தையும் எதிர்த்து தனியாக நின்று போட்டியிட்டு, அதாவது திராவிட கட்சிகள் இல்லாமல் பாஜக இல்லை என்கின்ற ஒரு மாயையை உடைத்து இன்றைய தேதியிலே எந்த திராவிட கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமல் சென்னையில் தென்சென்னையிலும் சரி மத்திய சென்னையிலும் சரி பாஜக மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை மத்திய சென்னையில் 24% வாக்குகளை பெற்று இரண்டாம் பெரிய கட்சியாக இந்த இடத்திலே நாங்கள் இடம் பிடித்திருக்கிறோம். சென்ற முறை 6% இருந்த இந்த வாக்குகள் தற்போது 24%, அதாவது 4 மடங்கு வளர்ச்சியை நாங்கள் இந்த பகுதியிலே கண்டுள்ளோம். நிச்சயமாக வாக்களித்த மக்களின் நம்பிக்கைக்கு பலமாக அவர்களோடு தோளோக தோள் நின்று நிச்சயமாக பாத்தீங்கன்னா இந்த 4 மாசத்துல மழை வரப்போகுது. மழை வந்தா மறுபடியும் மக்கள் கஷ்டப்படதான் போறாங்க. எத்தனை முறை மக்கள் திமுக வாக்களித்தாலும் திமுக திருந்த போவது கிடையாது. மழையில மக்கள் கஷ்டப்படதான் போறாங்க. வெறுமனே பிரியாணி பாக்கெட்டோ அரிசி பொட்டலமோ கொடுத்து மக்களை ஏமாற்ற முயற்சி செய்வார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேல எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு. அந்த காலகட்டத்தில் மக்கள் உணர்ந்து வரப்போகின்ற அடுத்த தேர்தலிலே நேற்று எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை கூறியது போல் எங்கள் இலக்கு 2026 தமிழகத்தையும் தமிழக மக்களை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கான வேலைகளை இறங்கி இன்று முதல் களத்திலே பணியாற்றி அனைத்து இடங்களிலுமே, குறிப்பாக மத்திய சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 22, 24, 27% என்று வாக்குகள் பெற்றுள்ளோம். இதை நிச்சயமாக 40% மேல் உயர்த்தி தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக மாறி தமிழகத்தை மீட்டெடுப்போம், சென்னையை மீட்டெடுப்போம் என்கின்ற நம்பிக்கையை மக்களுக்கு அளிக்கிறோம்.